பூமியையே அசுரன் சூரபத்மன் பயத்தில் நடுங்க வைத்தான். தேவர்கள் எல்லாம் தோல்வியடைந்து சிவபெருமானை நாடினர். சிவனின் 3வது கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் பிறந்தது. அவை சேர்ந்து உலகை காப்பாற்ற வந்த முருகனாக உருவானது. சூரபத்மன் படை நாளுக்கு நாள் வலுத்தது. தேவர்கள் மீண்டும் அச்சத்தில் அழுதனர். தை மாதம் பூசம் நட்சத்திர நாள் வந்தது. அன்று பார்வதி தேவியே தெய்வீக வேலை முருகனுக்கு கொடுத்தாள். முருகன் தனது மயிலில் ஏறி போர்க்களம் சென்றார். வானமே அதிரும் அளவுக்கு யுத்தம் வெடித்தது. முருகன் வேலை வீசிய தருணத்தில் இருள் முழுவதும் சிதறியது. சூரபத்மனின் சக்தி உடைந்து போனது. சூரபத்மன் தோல்வியடைந்தாலும் முருகன் அவனை மன்னித்தார். அந்த நாளை நினைவுகூர்ந்தே மக்கள் தைப்பூசத்தை கொண்டாடத் தொடங்கினர். காவடி எடுத்து பக்தியுடன் முருகனை வேண்டுகின்றனர். அம்மாவின் அருளும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த இருளையும் வெல்ல முடியும்.